ஈசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. மண்ணுலகில் நல் மகா மனம் கொண்டு நல் மன்னிக்கும் மனமும் கொண்டு உயர் சபையாய் சிவமகா வாழைச்சித்தன் என்ற திருநாமம் பெற்று அந்நாமமே சபையின் நாமமாக அமைந்திருக்கின்றவாறு உயர் புண்ணியத்தை செய்திருக்கின்ற உயர் புண்ணிய சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். வந்தமர்ந்திருப்பவள் எவள் என்று அறிவீரோ? உரைக்கின்றோம் தலமும் இருக்கும் இடமும் எம் நாமமும். எம் நாமமது சாரதா தேவி. இருக்கும் தலமோ மைகர் என்று அழைக்கப்படுகின்ற இப்பாரதத்தின் மத்திய பிரதேசமாக அமைகின்ற அத்தலத்தில் யாம் அமர்ந்திருக்கின்றோம். அங்கிருந்து இங்கு வரை உம்முடைய சூட்சம நூலின் ஒளி கண்டு, அதிலிருந்து வருகின்ற வெப்பத்தின் ஒளி கண்டு யாம் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஆற்றலாய் இனி எக்காலத்திலும் இந்நூலில் சூட்சமமாய் அமர்ந்து நின்று மக்கு அருளாசிகள் வழங்கி கொண்டிருப்போம் என்ற நிலைதனையும் அறிவித்து, இந்நிலையின் மூலமாக இங்கு யாம் வந்து ஆசி உரைத்து செல்வதின் நிலையின் மூலமாக கிடைக்கின்ற ஓராற்றல், அவ்வாற்றலை எம் தளத்தில் யாம் பரவவிட்டு அங்கும் சபை அது அமைவதற்கான உயர்நிலை கொண்ட ஆசிகளை இணைந்தாற்போல் வழங்கி இருக்கின்றோம். இருந்த பொழுதும் அதற்கு ஆற்றலை தருபவர் நீதான் என்பதையும் உரைத்து செல்கின்றோம் சித்தா. எவ்வித குறைகளும் இல்லாது இப்புண்ணிய யுகத்தை படைக்கின்ற நல் புண்ணிய சித்தனே, இப்புண்ணியங்களெல்லாம் எங்கிருந்து வந்தன, எதற்காக வந்தன என்றால், பல தெய்வங்களுடைய அவா, பல இறை சித்தர்களுடைய அவா. அனைவரும் கண்டார்கள், களி ஒவ்வொரு முறையும் வருகின்றது, ஒவ்வொரு முறையும் பல மாந்தர்களை அவை கெடுத்து விட்டு செல்கின்றது. அவர்கள் அதிலிருந்து மீண்டும் திருந்தி வருவதற்கு பல யுகங்கள் ஆகின்றன. சில நபர்கள் திருந்தாமல் ஆதி யுகத்தில் இருந்து கூட இன்று வரை திருந்த முடியாது களியர்களுக்குள் களியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற இந்நிலை மாற வேண்டுமென்றால் நன்னிலைகளை உரைக்கின்ற ஒரு நிலை வேண்டும். அது பெருநிலையாக இருக்க வேண்டும். ஆனால் அதனை பெறுகின்ற நிலை எளிய நிலையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உணர்ந்து சிவமகா வாழை சித்தனாய் தவமிருந்து தவத்தில் ஆதி சித்தனின் அருள் வடிவு கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூலை சிவமாகவே பெற்று நின்ற சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். அகம் அகழ்வதற்கு பல வகை நிலைகள் உண்டு. ஆனால் இன்று உன்னாமத்தை ஒருவன் ஒரு முறை உரைத்தால் கூட அவனை அறியாது அவனுக்குள் இருக்கின்ற அகமது களைகின்ற ஒரு சூட்சம நிலை அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையினால்தான் எங்கு சென்றாலும் மனம் மாறாத நபர்கள் கூட சிவசபை வந்தால் சில காலங்களில் மனம் மாறி இருக்கின்றார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரமது விடுபட்டு இருக்கின்றது. உயர் அகங்கார நிலைதனில் அமர்ந்தவர்களுடைய அகங்காரம் குறைந்து கொண்டே வருகின்றது சிவசபையில். அதுவும் ஒரு காலத்தில் சுழியமாக மாறி நிற்கும். உம்மை முழுமையாக ஏற்று நிற்கின்ற அவ்வேளை வருகின்ற பொழுது, அவ்வேளை சபை வேளையாக அவர்கள் பயணிக்கின்ற பொழுது மாறி மாறி வந்திருக்கும். முழுநிலையாய் ஒரு நாள் மாறி நிற்பார்கள். இந்நிலையை தான் சிவசபை சூட்சமமாக செய்கின்றது. இவ்வாறு சபையில் இருக்கின்ற பல மாந்தர்களுடைய ஆணவ நிலைகளை அறுத்தெறிந்து அற்புத நிலைகளை அவர்களுக்கு வழங்கி நிற்கின்ற அருள் ஆனந்த சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். சித்தா, வருகின்ற புண்ணிய யுகம் எத்தனை மகா அற்புதங்களையெல்லாம் செய்யுமென்றால் உரைக்கின்றோம். ஒருவன் கங்கையில் சென்று ஸ்நானம் செய்ய மூழ்கி எழும்பினால் கங்கை அவனுக்கு பசியார உணவுதனை வழங்கி இருக்கும். நல்கனிகளை கங்கை அவளுக்கு கொடுத்திருக்கும். இதுதான் கங்கையே அத்தனை கருணை கொண்டதாக மாறுமென்றால் எத்தனை ஆற்றல் இருக்கும் உம்முடைய உயர் புண்ணிய யுகத்தில். இதனுடைய நிலையையும் எளிமையாக விளக்கி விடுகின்றோம். புரிந்தவர் புரிந்து கொள்ளுங்கள். கங்கையில் எவ்வாறு உணவு கிடைக்கும் என்றால், இனி வருகின்ற காலங்களில் கங்கையது உயர் ஆற்றலாய் உத்தம சுத்தம் நிலை கொண்ட அற்புத புண்ணிய தீர்த்தங்களாய் ஆங்காங்கு இருக்கின்ற 6 நிலைகள், நதி நிலைகள் மாறி இருக்கும். அவை மாறி இருக்கின்ற பொழுது புண்ணிய யுகத்தில் ஒவ்வொரு நதிக்கரை ஓரங்களிலும் அற்புதமான நல் உணவு பசிகளை
தீர்க்கக்கூடிய உணவு தரக்கூடிய கனிகளாக பல்வேறு பயன் தரக்கூடிய கனிகள் அங்கு விளைந்திருக்கும். அவை யாவும் எடுப்பதற்கு மக்கள் இல்லாது அவையெல்லாம் ஆற்று நீரில் உதிர்ந்து இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற செந்நாவல் பழங்கள் கூட அபூர்வமாய் அதிசயமாய் ஒவ்வொரு அதிகாலை வேளைதனிலும் ஒவ்வொரு மாலை வேளைதனிலும் ஒவ்வொரு வேளைதனிலும் அவை உதிர்ந்து உதிர்ந்து அந்நீரில் மிதந்து வந்து கொண்டே இருக்கும் என்ற அளவிற்கு செல்வ செழிப்பு மிக்கதாக செல்வ வளம் மிக்க உயர் மரங்களெல்லாம் நல் வளங்களை தரக்கூடியதாக நல் பழங்களை தரக்கூடியதாக அவை கனிந்து ஆங்காங்கு ஒவ்வொரு நதிக்கரை ஓரங்களிலும் அவை இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவையெல்லாம் கனிந்து விழுகின்ற பொழுது அதனை எடுப்பதற்கு கூட மக்கள் இல்லாத அளவிற்கு சொற்பமான மக்கள்தான் இம்மண்ணுலகுதனில் புண்ணிய யுகத்தில் வாழ்ந்திருப்பார்கள். அவ்வாறு வாழ்ந்திருக்கின்ற பொழுது இருக்கின்ற அல்லது கிடைக்கின்ற அப்பழங்களையெல்லாம் எடுத்து உண்பவர்களெல்லாம் அற்புதமான எவ்வித உழைப்பையும் இல்லாது மனதில் சுத்த ஆன்மீக நிலைதனில் இறைநிலையை நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தவ ஆற்றல் சூட்சமமாய் வளர்ந்து கொண்டிருக்கும். சூட்சம நூல்களும் ஆங்காங்கிருந்து உரைத்து கொண்டிருப்பதினால் அதிலிருந்தும் தவ நிலைகளை கற்றுக்கொண்டு தவம் செய்பவர்களாகவும் இறைநிலையில் உயர்ந்து கொண்டிருப்பவர்களாகவும் அன்றிருக்கின்ற புண்ணிய யுகத்தோர்கள் மாறி இருப்பார்கள். இந்நிலை நடக்குமென்றால் வேறொரு நிலையும் நடக்குமா என்று யாம் சற்று யோசிக்கின்றோம். அது ஏதென்றால் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அருமுகன் ஔவையை ஞான சீண்டல் செய்தது போல் இனி அதே அருமுகன் நாவல் மரத்தின் உச்சியிலிருந்து பறக்கும் பழம் வேண்டுமா அல்லது மிதக்கும் பழம் வேண்டுமா இல்லை நீந்தும் பழம் வேண்டுமா என்று கேட்டு நிற்பான் போல் தெரிகின்றது. இதில் எவர் அவனுடைய ஞான சீண்டலுக்கு ஆளாகப் போகின்றார் என்றுதான் எமக்கு தெரியவில்லை. இத்தனை உயர்நிலை கொண்ட பெரும் வளமை மிக்கதாக புண்ணிய யுகம் அது மாறி இருக்கும் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற பொழுது பசி இருக்கும், ஆனால் பட்டினி இருக்காது. இன்பம் இருக்கும், அதே நேரத்தில் அகங்காரம் இருக்காது, போகம் இருக்காது. அதாவது ஆனந்த போகம் அளவற்ற போகமாக மாறி இருக்காது. அருள் நிலையான சரியான நிலைதனில் எவ்வாறு ஒருவர் இன்பம் அடைய வேண்டுமோ அத்தனை இன்பங்களை அடைந்திருப்பார்கள். அனைவருக்கும் அனைத்தும் கிட்டியிருக்கும். ஆனால் அனைத்தும் இறை சிவமகா வாழை சித்தனுடைய சபையிலிருந்து சூட்சம ஆற்றலை பகிர்கின்ற நிலையினால் கிடைத்திருக்கும் இவ்விகலோகமதில் இவ்விறைலோகமதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்காக இகலோகத்தில் இருந்த பொழுதும் இறை உருவாக்கி அன்பான லோகமாக இவ்வு உலகம் அது மாறி இருக்கும் சித்தா. அவை அனைத்தையும் செய்வதற்கு பொறுமை நிலை கொண்டு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றீர், பக்குவமாய் செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்கு உமக்கு நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி நிற்கின்றோம் யாம். சித்தனே, உம் சபையினுடைய ஒரு நிலை, அதாவது சபை எவ்வாறு இருக்கின்றது என்பதை மிக எளிமையாக இக்கால மனிதர்களுக்கு ஏற்றாற்போல் யாம் உரைக்கின்றோம். புரிந்தவர் இதிலாவது தெரிந்து கொள்ளுங்கள். சித்தன் ஏன் கோபிக்கின்றான், அகத்தியன் ஏன் கோபிக்காமல் அமர்ந்திருக்கின்றான் என்ற நிலையெல்லாம் யாம் உரைக்கின்ற இந்நிலைகளில் அடங்கி இருக்கும் என்பதை உரைத்து யாம் அந்நிலையை உரைக்கின்றோம். இன்று பெருவாரியான மக்கள் அவர்கள் பயணம் செய்கின்ற பெரும் சகடைகள் இருக்கும் அல்லவா? ஒன்றல்ல இரண்டல்ல 100, 200 மக்கள் ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடிய பெரும் சகடைகள். அப்பெரும் சகடைகளில் ஏறுகின்ற மாந்தர்களை இங்கு அமருங்கள் அங்கு அமருங்கள் என்று வழி நடத்துவதற்கு உள்ளுக்குள் ஒருவன் இருப்பான். அவனுக்கு கூலி கொடுத்திருப்பார்கள் அச்சகடைக்கு சொந்தக்காரர்கள். அதுபோல் அச்சகடையை எவ்வாறு எத்திசையில் இயக்க வேண்டும் என்று இயக்கக்கூடிய ஒரு நபனும் அங்கு அமர்ந்திருப்பான். இவ்விருவர்களுக்கும் அச்சகடை சொந்தம் என்றால் இல்லை. இவ்விருவருமே அச்சகடையை இயக்குவதற்கும் அதனை நிர்வகிப்பதற்கும் கூலி பெற்று அமர்ந்திருப்பவர்கள். இவர்களுக்கு கூலி கொடுத்தும் இவர்களுக்கு இச்சகடையை இயக்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் அனுமதி கொடுத்தவன் இச்சகடையை பெற்று கொடுத்தவன். அவ்வாறு பெற்று கொடுத்தவனுக்கு
எங்கிருந்து இதனை பெற்று கொடுத்தான் என்றால், பெற்று கொடுத்தவன் கூட இதனை முழுமையாக செய்யவில்லை, செய்தவன் வேறொருவன். அவனிடம் இவன் செல்வத்தை கொடுத்து அங்கிருந்து அதனை செய்ய சொல்லி வாங்கினான். ஆனால் அதனை எவனிடமிருந்து வாங்கினானோ அவனாவது அதனை முழுமையாக செய்தான் என்றால் இல்லை. ஒரு சக்கரம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய சால்வாரம் எவ்வாறு இருக்க வேண்டும், உள்ளிருக்கின்ற உபகரண நிலைகளெல்லாம் சாதன நிலைகளெல்லாம் எவ்வாறு எவ்வடிவில் இருக்க வேண்டும், இச்சகடை எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற நிலையை எல்லாம் ஒவ்வொரு பாகமாக செய்கின்ற பல மாந்தர்கள் அவனுக்கு கீழ் இருப்பார்கள். அவர்களுக்கு அவன் ஆணையிடுவான். இதுபோன்று எம்மிடம் ஒருவன் ஒரு சகடையை கேட்கின்றான், அவன் கேட்டவாறு அதனை செய்து கொடுங்கள் என்று. அவ்வாறு அவர்கள் அச்சகடையை செய்வார்கள். ஆனால் செய்தவர்களுக்கும் முழுமையான அவ்வறிவு எங்கிருந்து வந்ததென்றால், அவ்வறிவுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களா என்றால் இல்லை. அதனை ஒவ்வொரு பாகமாக எவ்வாறு செய்ய வேண்டும், ஒரு பாகத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற அறிவை வேறொருவரிடமிருந்து பெற்றிருப்பார்கள். அவ்வாறு அது வேறு நிலைகளில் இருக்கின்ற ஒருவரிடமிருந்து கற்றிருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற நபர் யார் என்றால் வாழையிடமிருந்து சித்த ரிஷிமார்கள் எல்லாம் பெரும் நிலை கொண்ட சாதன நிலைகளை உருவாக்கக்கூடிய அந்நிலையில் இருக்கின்ற ரிஷிமார்கள் என்று நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அவர்கள்தான் அவர்கள். அவ்வாறு இருக்கின்ற ரிஷிமார்கள் வாழையிடமிருந்து அருளாற்றல் பெற்று பெரும் நிலை கொண்ட அறிவுகளையும் ஞானத்தையும் பெற்று கொண்டார்கள். அவ்வாறு இருக்கின்ற நிலையிலிருந்து இன்று சகடைக்கு தேவையான ஒவ்வொரு உபகரணத்தையும் செய்கின்ற நிலை. அதுபோல் அவர்கள் அதற்கான அறிவை பெற்றுவிட்டார்கள். அதுபோன்று சகடையை செய்து கொள்கின்ற நிலை. அதுபோல் சபையை செய்கின்றார்கள். சபை செய்யப்பட்டது, ஒவ்வொரு அங்கமாக செய்யப்பட்டது. ஆனால் எவருடைய ஆணையின் பால் என்றால் சிவத்தினுடைய ஆணை. அச்சிவமே அச்சகடையை செய்ய உரைத்த ஒருவன், செய்ய ஆணையிட்ட ஒருவன். அவ்வாறு சிவம் ஆணையிட்டதற்கேற்றாற்போல் அனைத்து அறிவையும் வாழையிடம் இருந்து பெற்ற ரிஷிமார்கள் சபையை கட்டமைத்தார்கள். அதனை சிவம் பெற்றிருந்தார். சிவம் அதனை கட்டமைத்தார். அதாவது ஒட்டுமொத்தமாக அதனை கட்டமைத்திருக்க அச்சிவம் அச்சபையை எவ்வாறு அச்சகடை ஒன்றை விலை கொடுத்து ஒருவன் கேட்டானோ அதுபோல் சிவத்திடம் அருமுகன் கேட்க அச்சகடை எவ்வாறு அருமுகனுக்கு வழங்கப்படுமோ ஒருவனுக்கு வழங்கப்படுமோ அந்நிலை. அதுபோல் சபை சிவத்தின் கீழிருக்கின்ற பெரும் ரிஷிமார்களினால் கட்டமைக்கப்பட்டு சிவத்திடம் கொடுக்கப்பட்டு சிவத்தின் மூலமாக அது அருமுகனுக்கு கொடுக்கப்பட்டதாக மாறி நின்று அருமுகனிடமிருந்து இச்சபையை இன்று நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ஒரு சகடையை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற இயக்கக்கூடிய இரு நபர்கள், ஒன்று இயக்குபவன், ஒன்று நிர்வகிப்பவன். இவ்விருவருக்கும் அச்சகடைய தன்னுடைய தவ ஆற்றலின் மூலமாக பெற்று கொடுக்கின்ற நிலை. அதுபோல் செல்வ நிலைகளை செலவழித்து வாங்கி கொடுப்பவன் போல் அருமுகன் அவன் பெற்று கொடுத்தான். பெற்று கொடுத்த நிலைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கின்றன. சகடையது இயங்க தொடங்கிவிட்டது. அதாவது சபை இயங்க தொடங்கிவிட்டது. இரு நிலைகளையும் ஒப்பிட்டு உரைக்கின்றோம். புரிந்தவர் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதனை விட எளிமையாகவும் எம்மால் உரைக்க முடியும். ஆனால் தற்சமயம் இது போதும் என்று உரைத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற சகடை இருக்கின்றதே, இச்சகடைக்கு சொந்தக்காரன் என்பவன் இதனை செல்வம் கொடுத்து வாங்கிய நிலையது போல் இருக்கக்கூடிய அருமுகன். இதனை இயக்கக்கூடியவனும் இதனை நடத்த நிர்வகிக்கக்கூடியவனும் அகத்தியனும் வாழைச்சித்தனும் அச்சபைக்கு கூலியாக வேலை செய்கின்ற நபர்கள். அதுபோல் இருக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் இங்கு வந்திருப்பவர்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எவ்வாறு வருகின்ற மக்கள் அதனை இயக்கக்கூடிய சாரதியாக இருந்து இயக்கக்கூடிய நிலைகளில் இருப்பவனிடம் எவ்வித தொடர்பும் இருக்காது. அதுபோல் இங்கு சபையை நாடி வருகின்ற சீடர்களுக்கு அகத்தியனோடு நேரடி தொடர்பு இருக்காது முழு நிலையாக. ஆனால் எளிய தொடர்பு இருக்கும். அவர்கள் நினைத்தால் தொடர்பு கொள்ள முடியும். இருந்தாலும் அவர்களுக்கு முழு நிலை அதிகாரமும் அதனை நடத்தக்கூடிய வாழை சித்தனால் தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் சீடர்கள். அதுபோல்தான் இவ்வாறு தான் சபை அமைக்கப்பட்டிருக்கின்றது. சபையில் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை இயக்குவது அகத்தியன். உள்ளிருக்கின்ற நிர்வாக நிலைகளை பார்த்து கொண்டிருப்பது வாழைச்சித்தன். அச்சகடையே இன்று சபையாக இருக்கின்றது. அதில் வந்து பயணிப்பவர்களே நற்சீடர்கள். இவ்வாறு இருக்கின்ற சீடர்களிடம்
வாழைச்சித்தன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று வாழைச்சித்தனுக்கு அனுபவம் இருக்கின்றது. அதுபோல் அவன் அதற்கான பயிற்சிகளையும் பெற்று இருக்கின்றான். சகடையை எவ்வாறு இயக்க வேண்டும், அதாவது சபையை எவ்வளவு வேகத்தில் செலுத்த வேண்டும், ஒரு சகடையை என்று ஒருவன் எவ்வாறு அறிந்திருப்பானோ அதுபோல் அகத்தியனுக்கு தெரிய வேண்டும். இப்பொழுது சபை வேகமாக செல்ல வேண்டுமா அல்லது மெதுவாக சபை இயங்க வேண்டுமா என்ற நிலையை எல்லாம் அகத்தியன் அறிந்திருப்பான். அதுபோல் உள்ளிருக்கின்ற நபர்களை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பது வாழைச்சித்தனுக்கு தெரியும். அதுபோல் வந்திருக்கின்ற பயணிகள் ஏதேனும் அறிவுரைகளை வழங்கலாமே தவிர எமக்கு இந்த சகடையில் இருக்கின்ற இருக்கை ஆசனமானது பொன்னால் வேய்ந்த கூரைகளோடு இருக்க வேண்டும். யாம் அமர்ந்திருக்கின்ற ஆசனமது இலவம் வஞ்சியினால் செய்த பட்டு துணியை மேல்போர்த்தி தங்க இலையினால் நெய்த தங்க தூணினை கொண்ட கால்களை கொண்ட நாற்காலி போன்று இருக்கக்கூடிய இருக்கை இருந்தால்தான் இச்சகடையில் யாம் ஏறுவோம், வந்து பயணிப்போம் என்று சபையை எவனும் குறை கூடக்கூடாது, சகடையை குறை கூடக்கூடாது. ஏனென்றால் உமக்கு வேண்டுமென்றால் வந்து ஏறிக்கொள், தற்சமயம் இதுதான் இருக்கின்றது. இன்று நீர் கொடுக்கின்ற சொற்ப 10 பணத்திற்காக நாங்கள் இதனை இவ்வாறு தான் வடிவமைத்திருக்க முடியும். இதில் சென்றால் நீர் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடலாம். அதனை விட்டுவிட்டு உமக்கு நீர் கேட்கின்ற வழிதான் வேண்டுமென்றால் அவ்வாறு இருக்கின்ற சகடையில் சென்று விடு என்று வாழைச்சித்தன் அனுப்பிவிடுவான். எவ்வாறு அச்சகடையை நிர்வகிக்கின்றவன் செய்வானோ அதுபோல் சபையில் வந்து எமக்கு இவ்வாறு இருந்தால்தான் நான் சபையில் இருப்போம் என்றால் சென்று விடு என்று வாழைச்சித்தன் உரைத்து விடுவான். ஆனால் இவ்வாறும் இருந்தால் நலமாக இருக்கும், முடிந்தால் உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் உரைத்து அவ்வாறு செய்து வாருங்கள் என்று உரைத்தாள். வாழைச்சித்தன் சிரித்து கொண்டே, அவ்வாறு என்று நடக்குமோ நடக்கட்டும், நீர் உரைப்பதையும் யாம் எமக்கு மேல் இருப்பவரிடம் உரைக்கின்றோம் என்று வாழைச்சித்தன் அருமுகனிடம் உரைத்து விடுவான். சபையில் இதுபோன்று வருபவர்கள் உரைக்கின்றார்கள், இதுபோல் இருந்தால் நலமாக இருக்கும் என்று அருமுகன் பார்ப்பான். தற்சமயம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் காலம் வருகின்ற பொழுது வந்தால் அது போன்ற நிலைதனையும் உரைப்போம். ஆனால் இன்று 10 பணம் கொடுத்து சகடையில் செல்வது போல் அன்று 100 பணம் கொடுத்தால்தான் அவர்கள் கேட்கின்ற நிலையது போல் இருக்கின்ற சகடையில் செல்ல முடியும் என்றவாறு இன்று சபையில் மிக எளிமையான நிலைகளை செய்து சபையில் இணைந்து பயணிக்கலாம். ஆனால் நாளை இவர்கள் கேட்கின்ற உயர்நிலை கொண்ட பெரும்நிலை சபையது வருகின்ற பொழுது பெரும் பணத்தை கொடுப்பது போல் பெரும் சரணாகதியை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அன்று 10 பணத்தை கொடுப்பதற்கு பலர் இருப்பார்கள். ஆனால் அப்பெரும் நிலை கொண்டதில் பயணிக்கின்றவாறு அப்பெரும் சபையில் பயணிக்க பெரும் புண்ணியத்தை கொடுப்பவர்கள் வெகு சிலரே இருப்பார்கள். ஆனால் அதுபோல் எளிய நிலை கொண்ட சகடையில் செல்வதற்கு குறைந்த பணத்தை செலவு செய்வது போல் ஆங்காங்கு கிளை சபைகளும் அமைந்திருக்கும். அக்கிளை சபைகளிலிருந்து பெரும் நிலை கொண்ட சீடர்கள் சிறிய சொற்பமான சரணாகதியை உள்ளுக்குள் வைத்திருந்தாலும் அவை பெரும் நிலையாக அவர்கள் செல்ல வேண்டிய தலத்திற்கு சென்று விடுகின்ற சகடையாக சபை அவர்களுக்கு முக்திக்கு வழிகாட்டுகின்ற நிலையாக மாறி இருக்கும். சித்தா, இதுதான் சபையினுடைய ஒட்டுமொத்தமான நிகழ்வு. இங்கு வருகின்ற இன்று சபையில் வந்திருக்கின்ற பெரும்பாரியான மக்கள் மாந்தர்கள் சிலர் உள்ளுக்குள் எவ்வித கள்ள கபடமும் இற்று தாம் வந்து பயணிக்கின்றோம், இதற்கு சொந்தம் யாம் கிடையாது, யாம் பணம் கொடுக்கின்றோம், எம்மை சென்று அங்கு வந்து விட்டு விடுவார்கள், யாம் செல்ல வேண்டிய தளத்திற்கு என்ற நிலை இருக்க அந்நிலை அதுபோல்தான் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது சபை. ஆனால் சிலரோ யாம் இவ்வளவு பணம் கொடுக்கின்றோம், எனவே எமக்கு இவ்வாறு இருந்தால்தான் வருவோம் என்று உம்மிடமே அதிகார துணியில் செய்கின்றது தான் எங்களுக்கும் பிடிக்கவில்லை என்று உரைக்கின்றோம். எவ்வாறு இருக்கின்றதோ சபையினுடைய நோக்கத்தை அறிந்து சபையினுடைய தன்மை அறிந்து அதன் நிலை அறிந்து செல்ல வேண்டும். சிலர் உரைப்பார்கள், நடத்துகின்ற இவனிடம் உரைப்பதற்கு பதிலாக இதனை இயக்குகின்ற அகத்தியனிடம் சென்று உரைக்கலாம் என்று. வாழைச்சித்தன் என்ன விடுவானா? ஏனென்றால் அவன் இயக்குகின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றான் அகத்தியன். சற்று இவன் உரைக்கின்றான் என்று சற்று காதினை திரும்பி கேட்டால் கூட சகடை எங்காவது சென்று மோதுவது போல் சபை எங்கேனும் சென்று மாறி நின்றுவிடும். எனவே அகத்தியன் துளி அளவு கூட சீடர்களுடைய பேச்சையும் சீடர்களுடைய அறிவுரையும் முழுமையாக
தேவை ஏற்படும் வரை கேட்க மாட்டான். சகடையை நிறுத்திவிட்டு இப்பொழுது உரையுங்கள் என்ற நிலையது போல் சபையை ஒரு கணம் நிறுத்திவிட்டு வேண்டுமென்றால் அகத்தியனிடம் நீங்கள் உரைப்பதை கேட்கலாமே தவிர, ஆனால் உரைப்பதை அவன் செய்தாக வேண்டும் என்று எவனும் உரைக்கக்கூடாது. இன்று சபையில் வருகின்றவர்கள் அவர்களுடைய சுய நிலை கொண்ட பல நிலைகளை சித்தனிடமும் அகத்தியனிடமும் உரைத்து அது அவ்வாறே நடந்தாக வேண்டும் என்று உரைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்நிலை இருக்கக்கூடாது, இருக்கவும் கூடாது. ஏனென்றால் அந்நிலை இருந்தால் பெரும் நிலையாக தேவையான நிலைகளை விட்டு நிற்க வேண்டியிருக்கும். இது ஒரு பெரும் கட்டமைப்பு. இதை எவ்வாறு இயக்க வேண்டும் என்று பல படிநிலைகளில் ஆராய்ந்துதான் சபை இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஒரு சகடையில் பயணித்து செல்கின்ற அந்நிலைக்கு இத்தனை நபர்களுடைய நிலையது தாண்டி வரவேண்டி இருக்கின்றதோ அந்நிலை அதுபோல் சபை பல்வேறு அடுக்குகளிலும் பரிமாணங்களிலும் இருக்கின்றது. நீங்கள் என்று காண்பது வெறும் சகடையை இயக்குகின்றவனையும் சகடைக்குள் இருக்கின்றவர்களை வழிநடத்துகின்ற வாழை சித்தனையும் அகத்தியனையும் சபையையும் மட்டுமே கண்டு கொண்டிருக்கின்றீர்களே தவிர இதற்கு மேலிருக்கின்ற நபர்களையெல்லாம் எவருக்கும் தெரிவதில்லை. அது வாழை சித்தனுக்கும் அகத்தியனுக்கும் மட்டுமே தெரிந்தது என்ற நிலையை அனைவரும் உணர்ந்து கொண்டு இவ்வழியில் நல்வழியாக யாம் செல்ல வேண்டிய தலம், முக்திக்கான இடம், அங்கு எவ்வாறு செல்ல வேண்டுமோ அதனை வாழை சித்தனிடம் கேட்டு சகடையில் சரியான நேரத்தில் ஏறி சரியான நிலையத்தில் இறங்கிக் கொள்வதே நல் உசித நிலை. அந்நிலையதுபோல் சபையில் வந்து நிம்மதியாக ஓர் தளத்தில் அமர்ந்து கொண்டு தமக்கு எந்நிலை வேண்டுமோ அந்நிலையை மட்டும் கேட்டு பெற்று கொண்டு நிம்மதியாக இருங்கள். அதிகார அகந்த இதனில் அமர வேண்டாம் என்ற நிலைதனை அற்புதமாய் இக்கால நிலைகளுக்கு ஏற்றாற்போல் எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து அனுமதி கொடுத்து அமர வைத்தவனே, இந்நிலை உயர்ந்திருக்க சபையில் நீர் சரியாக உமக்கு மேலிருப்போர் உமக்கு வழிகாட்டியபடி வழிகாட்டி வழிநடத்தி கொண்டிருக்கின்றாய். அதில் ஏதும் சந்தேகம் வருகின்ற பொழுது மீண்டும் மேலிருப்பவர்களிடம் கேட்டால் தெளிவு செய்து கொள்வார்களே தவிர அதனை விட்டு வருகின்றோர் செல்கின்றோர்களுடைய உரைகளை எல்லாம் நீர் கேட்டு நடக்க வேண்டிய நிலை அல்ல. ஆனால் கேள், அது உண்மையில் நடத்தக்கூடிய நிலைகளாக இருந்தால் முடிவெடுத்துக்கொள். இல்லை என்றால் எமக்கு இதெல்லாம் உரைக்கவில்லை, மேலிருப்பவர்களிடம் உரைக்கின்றோம் என்று நீர் அகத்தியனிடம் பழியை விட்டுவிடு, அகத்தியன் மேல் இருப்பவர்களிடம் பழி விட்டு விடுவான், அல்லது நீரே சிவத்தின் மீது பழியை விட்டுவிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கொள் சித்தா. அனைவருடைய அறிவுரைகளையும் கேட்டு நின்றால் நீர் பின்பு அறிவில்லாத நிலைதனில் அமர்கின்றது போல் ஒவ்வொருவனும் ஒவ்வொன்றை உரைத்து கொண்டிருப்பான். இதுதான் இன்று வருகின்ற ஆசான் நிலைதனிலும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பல நிலை கொண்டவர்களும் சாதாரண நிலை கொண்ட சீடர்களும் வாழை சித்தனுக்கு இதுபோன்ற அறிவுரைகளை உரைத்து கொண்டிருக்கின்றீர் என்ற நிலையை அறிந்து யாம் இதனை உரைக்கின்றோம். முடிவு எடுக்க வேண்டியது வாழை சித்தனிடம் கூட இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வாழை சித்தனிடம் சென்று ஒவ்வொருவரும் தேவையில்லாத நிலைகளை உரைத்து கொண்டு அவன் பணிதனைக்கு இடையூறு விளைக்கின்ற நிலையாக இருக்கக்கூடாது. பிறகு இடையில் இறக்கி விடுவது போல் சபையிலிருந்து இறக்கிவிட்டு சென்று விடுவான் வாழை சித்தன். இந்நிலையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் நல்நிலையாய் முக்தி நிலை ஞான நிலை நோக்கிய பயணத்தில் சென்று அற்புதமாய் சென்று சேர வேண்டிய தளத்தில் அங்கு சென்று அமர்ந்து தேறி நின்று தெளிவு பெற்று நின்று பின்பு எவர் வேண்டுமோ எவருக்கு எந்நிலை வேண்டுமோ அதனை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்வு நிலை. ஆனால் சபை இதுபோன்று இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. வாழை சித்தனே, நீனும் அகத்தியனும் அதனை இயக்கக்கூடியவர்களாக அதனை நடத்துபவர்களாக இருக்கின்றீர். உமக்கு மேலிருந்து அருமுகன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனே சபையை முழுமையாக வெளிநிலைதனில் அதனை கட்டமைத்து கொண்டவனாக இருக்கின்றான். அச்சபையை முழு நிலையாக ஒவ்வொரு அங்க பகுதிகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆணையிட்டு செய்ய வைத்தது சிவம். சிவத்திற்கு கீழிருக்கின்ற பல ரிஷிமார்களுடைய மேற்பார்வையின்பால் சபையினுடைய எவ்வாறு சகடியினுடைய ஒவ்வொரு பாகமும் செய்யப்பட்டதோ அதுபோல் சபையினுடைய ஒவ்வொரு பாகமும் அதுபோன்ற ரிஷிமார்களால் செய்யப்பட்டது. அவ்வாறு இருக்கின்ற ரிஷிமார்களுக்கு அறிவானது வாழையிடமிருந்து கொடுக்கப்பட்டது. இந்நிலையின் மூலமாக சபை அற்புதமாக இயங்கி கொண்டிருக்கின்றது.
தேவைக்கு ஏற்றாற்போல் ஒரு சகையினுடைய அனைத்து நிலைகளும் மாற்றி அமைக்கப்படுகின்றது போல், இன்று ஒருவன் உரைத்தது போல் பொன்கூரை தான் வேண்டுமென்றால் அப்பொன்கூரையும் கொண்ட சகடையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. ஆனால் அதில் பயணம் செய்கின்ற அருகதைதான் அவர்களிடம் இல்லை என்ற நிலைதனையும் அறிவித்து, அந்நிலை கொண்டதெல்லாம் வருகின்ற பொழுது அவர்கள் அருகதை அதனை விட பெரும் நிலையாக உயர்ந்திருக்க வேண்டும் என்ற நிலைதான் வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து அவ்வழியில் அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் அதுபோன்ற சகடையாக சபை என்று மாறுகின்றதோ அன்று சபையில் வந்து பயணித்து கொள்ளட்டும், இல்லை என்றால் இன்றே சபையிலிருந்து இறங்கி கொள்ளட்டும் என்ற நிலைதனை சூட்சமமாய் எடுத்துரைக்கின்றோம். சுடுவார்த்தையாக வரவேண்டியது இன்று சித்தன் நிலையினால் மிக எளிய நிலையாக, பணிவு நிலையாக, கனிவு நிலையாக எடுத்துரைக்கின்றோம். யாம் சாரதா தேவியாய் எவ்வித சருக்களும் இன்றி சபையோடு என் நேரத்திலும் நற்சீடர்களாய் இணைந்து பணி செய்ய பயணிக்க அருள் ஆசிகளை சித்தா உம்முடைய சீடர்களுக்காக நிலையை வாழ்த்துகின்ற பொழுது கிடைக்கின்றவாறு வாழ்த்து நிலைகளை வழங்கிச் செல்கின்றோம். பெரும் நிலை கொண்ட அறிவுகளை பெறுகின்ற நிலை கொண்டவர்கள் பொறுமை நிலை கொண்டு இருக்க வேண்டும். பொறுமைதான் அனைத்திற்கும் வழி கொடுக்கும். அது வழியும் கொடுக்கும். ஒருவருக்கு பொறுமையாக இருக்கின்ற பொழுது பெரும் நிலை கொண்ட துன்பங்கள் ஏற்படும். ஆனால் அவ்வழி பெரும் நிலை கொண்ட நிலைகளை பெறுவதற்கான வழியை கொடுக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து பொறுமையாக இருந்து அனைத்தையும் கையாண்டு கொண்டு கையில் ஆட்கொள்ளப்பட்டு நீங்கள் அதனை பெற்று உயர்ந்து நிற்கின்ற நல்லாசிகளை சித்தனை வாழ்த்துகின்ற வேளைதனில் வழங்குகின்ற நிலையாக வைத்திருக்கின்றோம். வேண்டி வணங்கி பெற்றுக்கொள்ளுங்கள் சித்தனிடமிருந்து அனைத்து உயர் சீடர்களும் உத்தம சீடர்களும் என்று உரைத்து, சித்தனே உயர்நிலையாக எந்நிலை வேண்டுமென்றாலும் எம்மிடம் நீர் வினவலாம். சூட்சமத்தில் வினவி நிற்க யாம் சூட்சமமாய் உமக்குள் நின்று அதற்கு ஆசிகள் வழங்கி நிற்போம் என்ற நிலைதனை அறிவித்து அகமாற அமர்கின்றோம். எவ்வேளையிலும் அழைக்கலாம். எந்தளத்தின் அருகாமையிலும் சபையினுடைய தலமது உயர்வாக யாம் எவ்வாறு ஒரு குன்றின் மேல் அமர்ந்திருக்கின்றோமோ சாரதா தேவியாய் அந்நிலை அதுபோல் உம்முடைய சபையும் பெரும் நிலை கொண்ட குன்று ஒன்றில் அமர்ந்து நின்று உயர்நிலை கொண்ட பெரும் சபையாய் உயர்ந்து நிற்கின்ற அருள்நிலை இதனை ஆசியை உமக்கு வழங்கி நிற்கின்றோம். சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி இனி எக்காலத்திலும் வந்து நிற்போம். நல்வேளை எவ்வேளை ஆயினும் அனைத்து வேளைகளிலும் யாம் வந்திருப்போம் சித்தா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் மகாமாரி.